அனைவருக்கும் விஜயின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா, பெற்றோராகிய நாம் சரியாக இருக்கோம், ஆனால் நம்மளோட குழந்தைங்க தான் தப்பாக இருக்காங்களா? நம்மளோட குழந்தைங்கள நிறைய நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம். அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி இருக்காத, இப்படி இருக்காதன்னு நிறைய ஆர்டர் போடுவோம், நிறைய அடிப்போம், நிறைய வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி, அந்த குழந்தைங்க முன்னாடி கணவன் மனைவியாக நாம் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? நம்ம லைஃப் பார்ட்னர் கூட இந்த வாழ்க்கையை நாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோமா, இல்லை ரொம்ப துன்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமான்னு நம்மளை நாம் கொஸ்டின் பண்ணிப்போமே. ஏன்னா உளவியல் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகள் பெற்றோரோட கண்ணாடின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் ஆர் மிரர் அவர் ஒரிஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மூடுக்கு மேட்சாக தான் அவங்களோட பிஹேவியர் வரும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு குடும்பத்தில் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா, அங்கே வளரக்கூடிய அவங்களோட குழந்த ரொம்ப அமைதியாகவும் சாந்தமாகவும் பொறுமைசாலியாகவும் வளருவாங்க. அதே குடும்பத்தில் அப்பா ரொம்ப டென்ஸ்டாக இருக்க ஒருத்தராக இருக்கார் அப்படின்னா, அந்த குழந்தை எப்பயுமே பயப்படுற சூழ்நிலையில் வளர்ந்துட்டுருப்பாங்க. ஒரு குழந்தை ரொம்ப அளவுக்கு அதிகமாக பயப்படுதுன்னா, அவங்க அப்பா அந்த குழந்தைக்கிட்ட என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு யூஸ் பண்ணுறாருன்றதை வச்சு அந்த குழந்தைய நாம் தெரிஞ்சுக்கலாம். சைல்டை கரெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம டெய்லி ஹாப்பியாக இருக்கோமா, பீஸ்ஃபுல்லாக தூங்குகிறோமா? நம்ம ஹாப்பியாக நிம்மதியாக இல்லைன்னா நம்மளோட குழந்தைங்கள் எப்படி ஹாப்பியாக நிம்மதியாக பிஹேவ் பண்ணுவாங்க? ஒரு அம்மா வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பமே 75% சந்தோஷமாக இருக்கும். அதுபோல் ஒரு அப்பா ரொம்ப பாசிட்டிவாக குழந்தைங்களை கேர் பண்ணுறாருன்னா அந்த குடும்பம் 100% சந்தோஷமாக இருக்கும். ஸோ பசங்க நம்ம கரெக்ட் பண்ண தேவையே கிடையாது. நாம் காமாக ஸ்ட்ராங்காக ஹாப்பியாக இருந்தாவே போதும். குழந்தைங்க அழகாக இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுவாங்க. ஸோ குழந்தைங்க முன்னாடி நாம் முதல்ல சந்தோஷமாக மாறுவோம். நன்றி.